அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் புவியியல் பகுதி 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய இயல் 2 புவி மாதிரி. நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த புவி மாதிரியில் இருக்கக்கூடிய அச்சக்கோடுகள் அப்படின்ற பகுதியை பற்றி முழுமையாக நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், தீர்க்க கோடுகளை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நம்ம பார்ட் 1 வந்து அச்சக்கோடுகள் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் புரியுங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய சேனலுக்கு வர்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்க்க முடியும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அச்சக்கோடுகள் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தீர்க்க கோடுகள் பற்றி பார்க்க போகிறோங்க. ஸோ அப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அதாவது தீர்க்க கோடுகள் அப்படின்னா பாருங்கள், பூமியின் மீது வடக்கு தெற்காக, சரியாங்க, வடக்குல இருந்து தெற்காக வரையப்பட்டுள்ள கற்பனை கூடத்தை நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோங்க, தீர்க்க கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே இது நான் அச்சக்கோடுகளில் நான் என்ன சொன்னேன், கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரையக்கூடிய கோடு தான் அச்சக்கோடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் இங்கே தீர்க்க கோடுகளில் நம்ம என்னங்க சொல்கிறோம், வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு பகுதியை நோக்கி வரையக்கூடிய கற்பனை கோடுகளுக்கு பேர் தான் தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரியாங்க. ஸோ அப்போ இந்த தீர்க்க கோடுகள் என்ன சொல்கிறாங்கன்னு நீங்கள் நல்லா பார்த்துக்கிறோம். இது வட துருவத்திலேருந்து, இங்கேருந்து பாருங்களேன், இந்த டயக்ராம் பாருங்கள், ரொம்ப அழகாக புரியும். அதாவது என்னங்க சொல்கிறாங்க, வட துருவத்திலேருந்து தென் துருவம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி காட்சியளிக்கும், ஒரு அரை வட்டமாக காட்சியளிக்கும். அப்படியே பாருங்களேன். ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், அரை வட்டமாக காட்சியளிக்கும், சரியாங்க. ஸோ ஒவ்வொன்றும் பாருங்கள் அப்படியே அரை வட்டமாக இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரை வட்டமாக இருக்கும், சரிங்களா. ஸோ அப்போ நம்ம என்னங்க சொன்னோம், பூமியின் மீது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரையப்படக்கூடிய கற்பனை கோடுகளுக்கு நம்ம தீர்க்க கோடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது வட துருவத்திலேருந்து தென் துருவம் வரைக்கும் எப்படி இருக்கும், இந்த மாதிரி அரை வட்டங்களாக இது வந்து காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், சரிங்களா. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், தீர்க்க கோடில் இங்கே உங்களுக்கு அழகாக உங்களுக்கு புரியும். இந்த டயக்ராம் மட்டும் பாருங்கள், அழகாக உங்களுக்கு புரிய வச்சுருவேன். என்ன சொல்லியிருக்காங்க, 0 டிகிரி தீர்க்க கோடு, நீங்களே பாருங்கள், அதில் ரெட் கலரில் இருக்காங்க. அப்போ இந்த 0 டிகிரி தீர்க்க கோடை தான் முதன்மை தீர்க்க கோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதே இது நான் அச்சக்கோடில் என்ன சொன்னேன், 0 டிகிரியில் இருக்கக்கூடிய அச்சக்கோடை நிலநடுக்கோடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆனால் தீர்க்க கோடுக்கு வரும்போது அந்த 0 டிகிரி எப்படிங்க மாறுது, முதன்மை தீர்க்க கோடுன்னு மாறுது, சரியாங்க. ஸோ அப்போ இந்த முதன்மை தீர்க்க கோடுலேருந்து கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும், மேற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 180 டிகிரி இருக்கும், சரியாங்க. அப்போ கிழக்கு பக்கம் 180 கோடுகள் இருக்குது, மேற்கு பக்கம் 180 கோடுகள் இருக்குது. ஆக மொத்தம் இந்த டயக்ராமில் மொத்தம் 360 கோடுகள் இருக்குது, சரியாங்க. அப்போ உங்கள்கிட்ட கேட்கலாம், தீர்க்க கோடுகளோட எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்னா 360 கோடுகள். இதே இது அச்சக்கோடுகளில் நான் என்ன சொன்னேன், 181 கோடுகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ரெண்டையுமே வந்து கோத்ரூ பண்ணி நம்ம மெரிச்சு பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறையில் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருங்க, சரியாங்க. அப்போ மொத்தம் எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்குது அப்படின்னா 360 தீர்க்க கோடுகள் இருக்குது. இப்படி கேட்கலாம், கிழக்கு பகுதியில் எத்தனை தீர்க்க கோடுகள் அமைந்துள்ளது அப்படின்னா நீங்கள் 180 மட்டும்தான் சொல்லணும், சரிங்களா. அதே இது மேற்கு பக்கம் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் என்ன தான் பண்ணணும், 180 மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். மொத்த தீர்க்க கோடுகளோட எண்ணிக்கை கேட்டால் மட்டும்தான் 360 அப்படின்னு சொல்லி சொல்லணும், சரியாங்க. அடுத்தது பாருங்கள், இது வெறும் லைன் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு டெட்டில் கேட்ட கொஸ்டின், சரிங்களா. தீர்க்க கோடுகள் எல்லாமே துருவ பகுதியில் என்ன பண்ணும், ஒன்றிணைஞ்சிரும். இப்படி பாருங்கள், இப்படி தீர்க்க கோடுகள் என்ன ஆயிரும், இப்படி எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துடும், சரியாங்க. இதே இது அச்சக்கோடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அங்கே சொன்னேன், வட துருவத்திலையும் தென் துருவத்திலையும் ஒரு புள்ளி மாதிரி அது காட்சியளிக்கும். ரெண்டுமே வெறும் வார்த்தைகள் நினைக்கக்கூடாது, இது கேள்விங்க. இந்த ரெண்டுமே
கூற்று வடிவில் கேட்கப்பட்ட கேள்வி. சரியாங்க, அப்படியே மாற்றி வச்சாங்க. என்ன சொன்னாங்க தெரியுங்களா? தீர்க்க கோடுகள் துருவ பகுதியில் புள்ளிகளாக மாறும் அப்படின்னு மாற்றி கொடுத்துட்டாங்க. எது தாங்க புள்ளிகளாக மாறும்? அச்சக்கோடுகள் தான் புள்ளிகளாக மாறும். தீர்க்க கோடுகள் துருவ பகுதியில் என்ன பண்ணிடும்? இந்த மாதிரி ஒன்றிணைந்து விடும். ஸோ ஒரு சர்க்கிள் மாதிரி மாறிடும். சரிங்களா, அவ்வளோதான் கான்செப்ட். ஒரு சின்ன விஷயந்தான், நம்மளை ஏமாற்றிடுவாங்க. ஸோ ரொம்ப விழிப்பாக நம்ம ஒவ்வொரு வரியுமே அழகாக புரிதலோடு படிச்சுக்கிறணும். சரியாங்க. அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்னங்க சொல்கிறாங்க? இந்த 0 டிகிரி இருக்குல்லங்க, இந்த 0 டிகிரி முதன்மை தீர்க்கக்கோடுலேருந்து கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 180 டிகிரி, மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 180 டிகிரி, இந்த 2 தீர்க்க கோடுகளும் வெவ்வேறான கோடுகள் கிடையாது. 2 கோடுகளுமே ஒன்று தான். ஒன்று இப்படி வரைகிறீங்க, இன்னொன்று இப்படி வரைகிறீங்க. ஒன்று இப்படி வருது, இன்னொன்று இப்படி வருது, இன்னொன்று இப்படி வருது, இன்னொன்று இப்படி வருது. இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த ரெண்டுமே வெவ்வேறான கோடுகள்லாம் கிடையாது. இந்த 2 கோடுகளுமே ஒன்று தான். அடுத்தது பாருங்கள். அடுத்து கிழக்கு தீர்க்க கோடுனா என்ன, மேற்கு தீர்க்க கோடுனா என்ன? அப்போ உங்களுக்கு அழகாக தெரியும். இந்த 0 டிகிரியிலேருந்து கிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 180 டிகிரி வரைக்கும் வரையப்பட்டுள்ள தீர்க்க கோடுகளுக்கு பேர் கிழக்கு தீர்க்கக்கோடு. அப்போ சூப்பர் சார், இது அழகாக புரிஞ்சிருக்கும். அப்போ அடுத்தது என்னது சார்? மேற்கு தீர்க்கக்கோடுனா என்னது சார்? இதே 0 டிகிரி முதன்மை தீர்க்கக்கோடுலேருந்து மேற்கு பக்கத்தில் ஒரு 180 டிகிரிக்கு 180 டிகிரிக்கு தீர்க்கக்கோடுகள் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? மேற்கு பக்கத்தில் இருந்தால் மேற்கு தீர்க்கக்கோடுகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியாங்க. ஸோ அப்போ நீங்களே நல்லா யோசித்து பாருங்கள். இப்படி இந்த பக்கம் ஒரு அரைவட்டம், இந்த பக்கம் ஒரு அரைவட்டம், இப்படி இருக்கக்கூடிய அரைவட்டங்கள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது, அதாவது தீர்க்கக்கோடுகள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது அது எப்படி காட்சியளிக்கும்? பெருவட்டமாக காட்சியளிக்கும். ஸோ பாருங்கள், இது எப்படி காட்சியளிக்குது? எனக்கு பெரு வட்டமாக காட்சியளிக்குது. சரிங்களா, ரொம்ப சிம்பிள் தாங்க. கிழக்கு தீர்க்கக்கோடுனா என்ன, மேற்கு தீர்க்கக்கோடு. அப்போ கிழக்கு தீர்க்கக்கோடுனா என்னது? இந்த 0 டிகிரி முதன்மை தீர்க்கக்கோடு இருக்குது. இங்கேருந்து கிழக்கு பக்கம் 180 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய கோடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிழக்கு தீர்க்கக்கோடுன்னு சொல்கிறேன். அதே மேற்கு பக்கம் வந்தால் அதுக்கு பேர் மேற்கு தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்கிறேன். இந்த தீர்க்கக்கோடுகள் ஒன்றோடு ஒன்று இணையும் போது அது பெருவட்டமாக காட்சியளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அவ்வளோதான், ரொம்ப எளிமையானது. அடுத்தது நம்ம சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது பாருங்கள். அடுத்தது என்னங்க சொல்லியிருக்காங்க? உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எப்போயுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், எப்போயுமே பாக்ஸ் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறணும்? அந்த பாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கிறணும். சரிங்களா. இங்கே என்ன சொல்கிறாங்க? நிலநடுக்கோட்டு பகுதியில் இந்த தீர்க்க கோடுகள் இருக்குது பார்த்தீங்களாங்க, அந்த தீர்க்க கோடுகளோட இடைவெளி எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா, இந்த இதில் 111 கிலோமீட்ரு. இதே இது நீங்கள் 45 டிகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா 79 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். இதை தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சார் கேட்பாங்க? 45 டிகிரி அச்சப்பகுதியில் தீர்க்க கோடுகள் எந்த இடைவெளியில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னா 79 கிலோமீட்டர் இடைவெளியில் அமைஞ்சிருக்கும். இதே இது நார்மலாக நிலநடுக்கோட்டு பகுதியில் பார்க்கும்போது அது எத்தனை கிலோமீட்டரில் இருக்கும் அப்படின்னா 111 கிலோமீட்டரில் இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து துருவ பகுதியில் என்னதுங்க, இடைவெளியே இருக்காதுங்க. நம்ம தான் சொன்ன துருவ பகுதியில் போய் ஒன்றிணைந்து விடும், ஒன்றோட ஒன்று சேர்ந்து விடும். ஸோ அங்கே எத்தனை கிலோமீட்டர் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளுங்க. தீர்க்க கோடுகளை நிலநடுக்கோட்டு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 111 கிலோமீட்டர் 111 அவ்வளோதான். இதே இது 45 டிகிரி ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா 79 கிலோமீட்டர் இடைவெளியில் இருக்கும். இது ஆல்ரெடி உங்களுக்கு கேட்ட கொஸ்டின்னு. ஸோ இந்த மாதிரியான வினாக்களை மனப்பாடம் பண்ணாதீங்க, ரொம்ப எளிமை. சரிங்களா, அவ்வளோதான். அடுத்தது பாருங்கள். அடுத்ததான் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். கிழக்கு அரைக்கோளம்னா என்ன, மேற்கு அரைக்கோளம், இதெல்லாம் நீங்களே அழகாக சொல்லிடுவீங்க. ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள், இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு நல்லாவே புரியும். இதானங்க தீர்க்கக்கோடு. இந்த தீர்க்கக்கோடு 0 டிகிரி, இங்கேருந்து 180 டிகிரி கிழக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய தீர்க்கக்கோடுகள் இந்த பகுதி அடங்கியிருக்கு பார்த்தீங்களா. இந்த புவி பரப்பு பகுதியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிழக்கு அரைக்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னால் என்னதுங்க, மேற்கு அரைக்கோளத்தில் என்னது, நீங்களே அழகாக சொல்லிடுவீங்க. சார் இப்போ கிழக்கு பக்கம் 180 டிகிரினா கிழக்கு அரைக்கோளம்னு சொன்னீங்க, அதே இது மேற்கு பக்கம் இருந்துச்சுன்னா மேற்கு அரைக்கோளம், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 0 டிகிரி தீர்க்கக்கோட்டிலேருந்து அப்படியே மேற்கு பக்கம் 180 டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடிய
தீர்க்க கோடுகள் வரைக்கும் காணக்கூடிய புவியியல் பகுதியை தான் நம்ம மேற்கு அரைக்கோளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு வினா சொல்கிறேன். இந்தியா அச்ச தீர்க்க ரேகையின்படி, சரியா, அதாவது அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகளின்படி எந்த அரைக்கோளம் அப்படின்னா வடகிழக்கு அரைக்கோளம். முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க? கேட்பாங்க. அச்ச தீர்க்க கோடுகளோட பரவலின்படி இந்தியா எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. இது நம்ம 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இங்கேயே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அதை கேட்பாங்க. சரியாங்க? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? முக்கியமான தீர்க்க கோடுகள் பற்றி பார்க்க போகிறோம். அங்கே முக்கியமான அச்சக்கோடுகளை பற்றி நான் சொன்னேன். தாழ் அச்சக்கோடுனா என்ன, மத்திய அச்சக்கோடுனா என்ன, உயர் அச்சக்கோடுனா என்னன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இங்கே முக்கியமான தீர்க்க கோடு அப்படின்றது ஃபஸ்ட் எடுத்தோடனே எதை பற்றி பேசுகிறாங்க நல்லா கவனிச்சுக்கிறணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னங்க சொல்லியிருக்காங்க? கிரீன்விச் தீர்க்க கோடு. சரியாங்க? ஆக்சுவலாக கிரீன்விச் அப்படின்ற பகுதி லண்டனில் இருக்கக்கூடிய பகுதிங்க. சரியாங்க? இங்கிலாந்து நாட்டில், அதாவது யூகேல லண்டனில் இருக்கக்கூடிய பகுதி தான் கிரீன்விச். அந்த கிரீன்விச் அப்படின்ற இடத்துல ராயல் வானிலை ஆய்வு மையம் இருக்குது. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ராயல் வானிலை ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்பாங்க. ராயலாக இருக்கிறவெல்லாம் லண்டனில் தான் இருப்பான், ஹைஃபையாக இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்போ லண்டனில் எந்த இடத்துல? அப்போ ராயல்னால் ரிச்சாக தானங்க இருக்கணும். அப்போ ரிச்சுனா கிரீன்விச்சை நான் ரிச்சுன்றேன். அப்போ ரிச்சாக இருப்பான், ராயலாக இருப்பான். அப்போ கிரீன்விச் அப்படின்ற இடத்துல தான் ராயல் வானிலை ஆய்வு மையம் அமைஞ்சிருக்கு. சரியாங்க? ஏன் சார் இந்த இடத்துல கிரீன்விச் தீர்க்க கோடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, அதாவது இந்த கிரீன்விச் அப்படின்ற இடம் இருக்குல்லங்க, அந்த இடத்துல அந்த இடத்தோட மையத்தின் வழியாக தான் தீர்க்க கோடு போகுது. அப்போ அந்த பகுதி போகிறதுனால அதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்க? கிரீன்விச் தீர்க்க கோடுன்னு வச்சுட்டாங்க. சரியாங்க? சரிங்க சார், நேம் வச்சதை சொல்லிட்டீங்க. இதனால் என்ன இருக்குது அப்படின்னா 1884. சரிங்களா? இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 1884 அமெரிக்காவுடைய வாஷிங்டன் நகரில் என்னங்க நடக்குது? ஒரு பன்னாட்டு கருத்தரங்கு நடக்குது. அந்த கருத்தரங்கில் இந்த கிரீன்விச் வழியாக ஒரு ரேகை போகுது பார்த்தீங்களா? அந்த ரேகையை நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்? நம்ம 0 டிகிரி, அதாவது முதன்மை தீர்க்க கூட நம்ம எடுத்துக்கிடுவோம். அப்போ அதை முதன்மையாக வச்சு தான் எல்லா உலக நாடுகளும் என்ன பண்ணணும்? உங்களுடைய கால நேரத்தை நீங்கள் குறிச்சிக்கிறணும். அப்போ கால நேரம், தேதி, துல்லியமான இடம், இதெல்லாம் எதை வச்சு நம்ம சொல்லிக்கிறோம்? இந்த கிரீன்விச் வழியாக போகக்கூடிய அந்த முதன்மை தீர்க்கக்கோடு வழியாக நம்ம சொல்லிக்கிறோம். சரியாங்க? ஸோ அதனால தான் இந்த 0 டிகிரின்னு இருந்துச்சு, அதுக்கு பேர் முதன்மை தீர்க்கக்கோடுன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கிரீன்விச் தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே கேள்வி உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க? ராயல் வானிலை ஆய்வு மையம் எங்கே இருக்குது? ராயல் வானியல் ஆய்வு மையம் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்? லண்டனில் கிரீன்விச் அப்படின்ற இடத்துல இருக்குது. அடுத்தது என்னது? இந்த கிரீன்விச் வழியாக ஒரு ரேகை போதில் அதை எல்லாருமே பொதுவாக ஏற்றுக்குவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? 1884 அமெரிக்காவில் வாஷிங்டன் நகரில் பன்னாட்டு கருத்தரங்கு நடக்குது. அங்கே அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் முதன்மை கோடாக கருதக்கூடிய 0 டிகிரியை நம்ம என்னன்னு சொல்லிட்டோம்? என்னங்க சொல்லியிருக்காங்க? கிரீன்விச் தீர்க்கக்கோடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். அடுத்தது பாருங்கள், பன்னாட்டு தேதிக்கோடை பற்றி பார்க்க போகிறோம். சரியாங்க? ஸோ பன்னாட்டு தேதிக்கோடு, அப்போ 180 டிகிரி தீர்க்கக்கோடை தான் பன்னாட்டு தேதிக்கோடு அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் கேள்வி. பன்னாட்டு தேதிக்கோடு என்பது அவ்வளோதான் கேள்வி கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்? 180 டிகிரி தீர்க்கக்கோடை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஸோ உங்களுக்கு டயக்ராமில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அப்படியே பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி போதாங்க. ஸோ அதான் நம்ம பன்னாட்டு தேதிக்கோடு. அப்போ என்ன மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கறணும்? 180 டிகிரியை மட்டும்தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கறணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த பன்னாட்டு தேதிக்கோடு எது வழியாக போகுது? ஸோ கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கறணுங்க. ஸோ பன்னாட்டு தேதிக்கோடு அப்படின்றது பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பேரிங் நீர்ச்சந்தி வழியாக போகுது. அப்போ பன்னாட்டு தேதிக்கோடு தான் பெரிய விஷயம். அப்போ பேரிங் நீர்ச்சந்தி வழியாக இந்த கோடு போகுது. அப்போ இந்த கோடை ஒருத்தவர் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போனார்னா அவருக்கு ஒரு நாள் குறையுங்க.
இதே இது ஒரு நபர் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்து அந்த கோட்டுக்கு வந்தார் அப்படின்னா ஒரு நாள் கூடும். சரியாங்க. ஸோ இந்த கோட்டை அடிப்படையாக வச்சு தான் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் தேதியை நிர்ணயிக்கிறாங்க. உங்களுக்கே தெரியுங்க, நம்ம இங்கே ஒரு மணி நேரத்தில் இருப்போம். லண்டன் இது வந்து சவுதி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு டைமில் வந்து இருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த பன்னாட்டு தேதி கோடு தான் காரணம். சரிங்களா. ஸோ அப்போ இந்த பன்னாட்டு தேதி கோடுனா என்னங்க சொன்னேன், 180 டிகிரி அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது எதன் வழியாக போகுது அப்படின்னா பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய அலாஸ்காவிற்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பேரிங் நீர்ச்சந்தி. இந்த கேள்வி கேட்பாங்க, எந்த நீர்ச்சந்தி வழியாக பன்னாட்டு தேதி கோடு பயணிக்குது அப்படின்னா பேரிங் நீர்ச்சந்தி வழியாக அது வந்து போகுதுங்க. சரிங்களா. இதில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கறணும், ஒரு நபர் மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி போனால் அப்படின்னா ஒரு நாள் கூடும். இதே இது கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி வந்தார் அப்படின்னா ஒரு நாள் குறையும். சரிங்களா. ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு. என்ன சார் முக்கியமான கொஸ்டின்னு? இப்போ இந்த உங்களுக்கு தெரியுமா சொல்லியிருக்காங்க பாருங்கள், பன்னாட்டு தேதி கோடு எதுக்கு இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகுது, ஏன் நேர போல அப்படின்னா காரணம் என்ன? நேராக போச்சு அப்படின்னா ஒரே நாட்டிற்கு 2 தேதி வரும். அப்போ எந்த தேதியை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால தான் அது வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகுது. அவ்வளோதான் கேள்வி. சரிங்களா. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. அடுத்த டாப்பிக்கை நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா புவி வலைப்பின்னல். சரியாங்க. ஸோ அப்போ புவி வலைப்பின்னல் அப்படின்றது வந்து என்னன்னு சொல்லி பாருங்கள். பூமியின் மீது கற்பனையாக தான் நம்ம அச்சக்கோடுகளையும் தீர்க்கக்கோடுகளையும் சொன்னோம். இந்த ரெண்டும் சேர்ந்த அமைப்புக்கு பேர் தான். சரிங்களா. அப்போ ஒரு பூமியோட மாதிரியில் இந்த 2 கோடுகளையுமே வரைஞ்சால் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் புவி வலைப்பின்னல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த புவி வலைப்பின்னலை அடிப்படையாக வச்சு தான் நான் இதை ஸ்டார்டிங்லேயே ஆரம்பத்திலே சொன்னேன், போன வீடியோவில் பாருங்கள். அதாவது ஒரு இடத்தோட துல்லியமாக எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ தொலைவில் இருக்குது அப்படின்றத நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த அச்சக்கோடுகளும் தீர்க்கக்கோடுகளும் நமக்கு பயன்படுது. சரிங்களா. ஸோ ஒரு இடத்தோட அமைவிடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அதாவது அச்சக்கோடுகளோட தீர்க்கக்கோடுகளோட மதிப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த ஹெட்லைன் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், தீர்க்கக்கோடுகளும் நேரமும். சரிங்களா. ஸோ அப்போ இதெல்லாம் வந்து இதில் எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த பாக்ஸ் தாங்க முக்கியம். சரிங்களா. ஸோ இந்த பாக்ஸை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. தகவல் பேழை சொல்லியிருக்காங்க பாருங்களேன், பூமி தன்னோட அச்சில் ஒரு முறை, அதாவது தன்னைத்தானே சுற்றி வர்றதை தான் ஒரு நாள்னால் 24 மணி நேரங்க. சரிங்களா. அப்போ 1 மணி நேரம்னா 60 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களாங்க. ஸோ அப்போ ஒரு நாள், அதாவது பூமி தன்னோட அச்சில் ஒரு முறை சுற்றி வர்றதை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒரு நாள் அப்படின்னா நல்லா பாருங்கள் 24 மணி நேரம். சரியாங்க. அதே இது 1 மணி நேரம்னா உங்களுக்கு நல்லா தெரியும் 60 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா. அப்போ 24 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிடங்கள்னு என்ன பண்ணுவீங்க, அப்படியே 24 × 60ன்னு போடுவீங்களாங்க. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த பாக்ஸை பார்த்துக்கறோம். அப்போ 24 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்னா 1440 நிமிடம். மனப்பாடம் பண்ணாதீங்க, ரொம்ப எளிமையானது. நான் சொல்கிறத மட்டும் காது கொடுத்து கேளுங்க போதும். அப்போ ஒரு நாள்னா 24 ஹவர்ஸு, 1 ஹவர் அப்படின்னா 60 என்னதுங்க மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ 24 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள் இருக்கும் அப்படின்னா 1440 நிமிடங்கள் இருக்குது. சரியாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், புவி கோளத்தோட சுற்றளவுனா உங்களுக்கே தெரியும் 360 டிகிரியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோம், சுற்றளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா பூமியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்கிறோம். ஸோ 360 டிகிரி. சரியாங்க. இப்போ பாருங்கள், இந்த 360 டிகிரிக்கும் சேர்ந்தால் தானங்க 360 தீர்க்கக்கோடுகள் இருக்குது. அப்போ இந்த 360 டிகிரி ஈக்குவல் டு, ஏன்னா பூமி இதை ஒரு டைம் முழுமையாக சுற்றி வர்றதை தான் 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த 24 மணி நேரத்துக்கு பதிலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 1440 நிமிடங்கள் போட்டாங்களா. அப்போ ஒரு டிகிரினா எவ்வளவு அப்படின்னா நீங்களே பாருங்கள் 360 இந்த பக்கம் 1440. இப்போ 1 டிகிரினா இங்கே இருக்கக்கூடிய 360 ÷ 360 மாறும். சரியாங்க.
ஸோ அதை ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணி கொடுத்தீங்கன்னா 4 வரும். சரியாங்க. அப்போ ஒரு டிகிரியை, அதாவது ஒரு டிகிரி தீர்க்கக்கூட கடக்க பூமி எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது? இது ஆல்ரெடி உங்களுக்கு கேட்ட கொஸ்டினுங்க. 4 மினிட்ஸ் எடுத்துக்கிறது. சரியாங்க. ஸோ அப்போ 4 மினிட்ஸ். ஸோ நல்லா கவனிச்சுக்கிறணும். ஒரு டிகிரி தீர்க்கக்கூட கடக்க பூமி எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது அப்படின்னா 4 நிமிடம் எடுத்துக்கிறது. அடுத்தது பாருங்கள், இப்போ 60 நிமிடம். நார்மலாக 60/4 போட்டிங்க அப்படின்னா 15 டிகிரி. அப்போ 60 நிமிடம்னா உங்களுக்கே தெரியும் 1 மணி நேரம். அப்போ 1 மணி நேரத்தில் எத்தனை டிகிரி தீர்க்கக்கூடுகளை கடக்குது அப்படின்னா 15 டிகிரி தீர்க்கக்கூட கடக்குது. இந்த ரெண்டுமே கேள்வி. சரியாங்க. ஒரு டிகிரியை கடக்க 4 நிமிடங்கள் எடுத்துக்கிறது. 1 மணி நேரத்தில் 15 டிகிரி. ஒன்றும் இல்லைங்க, 15 60ங்க. அப்போ 4 இங்கே ஒரு 15 ரெண்டையும் பெருக்குனா தான் 60. அப்போ 1 மணி நேரத்தில் 15 டிகிரி தீர்க்கக்கூடுகளை பூமி கடக்குது. சரிங்களா. ஸோ இந்த இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. ஸோ தகவல் தலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்தது தலை நேரம். சரியாங்க. தலை நேரம்னா ஒன்றுமே கிடையாதுங்க. உங்கள் தலைக்கு மேலே எப்போ சூரிய ஒளி வந்து உச்சியில் விழுகுதோ அதை தான் தலை நேரம். எப்போங்க விழுகும்? நண்பகல் 12 மணி. அவ்வளோதான் கேள்வி, அவ்வளோதான் ஆன்சர். அப்போ தலை நேரம்னு கேட்டாங்கன்னா நண்பகல் 12 மணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியாங்க. ஸோ அப்போ இந்த நண்பகல் 12 மணியை பொறுத்த வரைக்கும் 0 டிகிரி கிரீன்விச் தீர்க்கக்கூட்டுக்கு சூரியன் வந்து உச்ச நிலையில் வருது. அந்த நண்பகல் 12 மணியை தான் தலை நேரம்னு சொல்கிறோம். இதை தான் பன்னாட்டு திட்ட நேரம், அதாவது GMT, கிரீன்விச் மீன் டைம். அப்போ உங்கள்கிட்ட கேட்பாங்க பன்னாட்டு திட்ட நேரம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்? நண்பகல் 12 மணி அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஸோ அப்போ இங்கேயும் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்க? நண்பகல் 12 மணி கிரீன்விச் தீர்க்கக்கோட்டில். இப்போ கிரீன்விச் தீர்க்கக்கோடு இருக்குங்க, இதுதான் கிரீன்விச் தீர்க்கக்கோடு. இங்கே 12 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்னதுங்க? தலை நேரம் ஆரம்பிச்சிருது. சரிங்களா. இப்போ ஒரு நபர் கிழக்கு பக்கம் இருந்து வர்றாரு அப்படின்னா அவருக்கு 12:04. சரியாங்க. 12 மணி 4 நிமிஷம் ஆயிருக்கும். இதே இது மேற்குலேருந்து வர்றாரு அப்படின்னா அவருக்கு நேரம் 11:56 இருக்கும். சரியாங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கேட்பாங்க, இதை தான் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா கிழக்கு தீர்க்கத்திலேருந்து வரும்போது 1 டிகிரி கூடும். அப்போ 12 மணி 4 நிமிஷம் ஆயிரும். இதே இது மேற்குலேருந்து வரும்போது 1 டிகிரி கம்மியாயிரும். அப்போ அந்த 4 நிமிஷம் போயிடும். 11 மணி 56 நிமிடங்களாக மாறும். சரியாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு தீர்க்கக்கோட்டிலேருந்து கிழக்கு பக்கம் போக போக நேரம் கூடும், மேற்கே செல்ல செல்ல நேரம் குறையும். இவ்வளோ தான் கான்செப்ட். சரிங்களா. ஸோ கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. அதாவது என்னங்க சொல்கிறாங்க? எந்த ஒரு தீர்க்கக்கோட்டில் இருந்தும் கிழக்க செல்ல 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 4 நிமிடங்கள் கூடும். இதே இது மேற்கு நோக்கி செல்ல செல்ல 4 நிமிடங்கள் குறையும். அதாவது நேரம் குறையும். அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா சொல்லியிருக்காங்க, மிக மிக முக்கியமான பகுதிங்க. சரியாங்க. இப்போ நீங்கள் காலையில் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? AM அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இதே இது வந்து மதியம் 12 மணிக்கு மேலே என்ன சொல்லுவீங்க? PM அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ இந்த AM PMனா என்ன? அதை தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். மெரிடியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியாங்க. அந்த மெரிடியன் அப்படின்றது மெரிடியானஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிலேருந்து இருந்துச்சு. அப்போ மெரிடியானஸ் அப்படின்னா லத்தீன். அப்போ மேரிடினா ஈரிடி, யாரையும் டி போட்டு சொன்னோம்னா லத்தியை வச்சு அடிப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கறணும். சரிங்களா. ஸோ ஒரு ஷார்ட்கட்டுக்காக தான் சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லைங்க. ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஒரு மார்க்குக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன். அப்போ யாரையாவது பொருடி வாடி போடின்னு சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க? லத்தியை வச்சு அடிப்பாங்க. அப்போ மெரிடியன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தமிழில் நண்பகல் அப்படின்னு அர்த்தம். சரியாங்க. ஸோ அப்போ இங்கே AM அப்படின்னா ஆன்டி மெரிடியன், அதாவது வந்து நண்பகலுக்கு முன்னதாக. அதே இது வந்து PM அப்படின்னா போஸ்ட் மெரிடியன். சரியாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. போஸ்ட் மெரிடியன் அப்படின்னா வந்து என்னதுங்க? நண்பகலுக்கு பிறகு. ஆக மொத்தம் எனக்கு என்னதுங்க? மெரிடியன் அப்படின்னா வந்து என்னதுங்க? நண்பகல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மெரிடியானஸ் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிலேருந்து வந்துச்சு. அந்த மெரிடியானஸ் என்பதன் தமிழ் அர்த்தம் என்ன, இல்லாட்டி வந்து பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து நண்பகல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான பகுதி தான். அடுத்தது பாருங்கள், திட்ட நேரம். திட்ட நேரம் அப்படின்னா ஸ்டாண்டர்டு டைம். உங்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னா
இப்போ தீர்க்கக்கோடுகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி போகும்போது சில நாட்டுக்கு நேரம் போச்சு அப்படின்னா 2 தீர்க்கக்கோடுகள் 2 நேரங்கள் இருக்கும். 2 நேரம் ஒரே நாட்டில் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ ஒரே மாதிரியாக நேரத்தை நம்ம எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்னு கொண்டு வந்தது தான் திட்ட நேரம், ஸ்டாண்டர்டு டைம் அப்படின்னு சொல்கிறோம். சரியாங்க? ஸோ இந்த திட்ட நேரத்தை கொண்டு வர்றதுக்கு இதாங்க கேள்வி. எப்படி தான் நம்ம மடங்கை வச்சுக்கிறணும் அப்படின்னா 15 டிகிரியாக வச்சுக்கிறணும், இல்லாட்டி 7.5 அதாவது 7 1/2 டிகிரி மடங்காக தான் இருக்கணும். சரியாங்க? 15ல் பாதி என்னதுங்க 7ல் 7 1/2. சரிங்களா? ஸோ இத்தனை மடங்காக தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்ம எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா 15 டிகிரியை கடக்கணும், அதுக்கப்புறம் அதில் பாதி தான் 7 1/2. சரியாங்க? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்னதுங்க ஒரு திட்ட நேரம் அப்படின்றது எல்லா இடத்துக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம். இப்போ 15 டிகிரினா 1 மணி நேரம், 7 1/2 அப்படின்னா அரை மணி நேரம். ஸோ அப்படின்றத நம்ம கணக்கில் வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம திட்ட நேரத்தை ஸ்டாண்டர்டு டைமை எடுத்திருக்கோம். சரிங்களா? அதெல்லாம் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்திய திட்ட நேரம். இந்திய திட்ட நேரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்தியாவினுடைய தீர்க்க பரவல் இது கேள்விங்க. இது நம்ம 10th புக்லேயும் இருக்குது. என்னதுங்க 68 டிகிரி 7' கிழக்கு தீர்க்கத்திலிருந்து 97 டிகிரி 25' கிழக்கு தீர்க்கம் வரைக்கும் பரவி இருக்குங்க. ஸோ நம்ம அதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக 30 தீர்க்கக்கோடுன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல 29ம் சொல்லுவாங்க. சரியாங்க? அப்போ 29 தீர்க்கக்கோடுகள் இருக்குது. அப்போ 29 நேரத்தை இந்தியாவுக்குள்ளே நம்ம பயன்படுத்த முடியுமா? கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொதுவான நேரத்தை இந்திய திட்ட நேரமாக வச்சுக்கிறணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் கேள்வி. இந்தியாவினுடைய திட்ட நேரம் இந்த இருக்குது பாருங்கள், இதை சொல்லியிருக்காங்களாங்க 82 1/2 டிகிரி கிழக்கு. இதாங்க ரொம்ப முக்கியம். இந்த கிழக்குக்கு பதிலாக வடக்கா தெற்கா மேற்கா மாற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. நம்ம நேரத்தை பார்க்கணும்னா கிழக்க சூரியனை தான் பார்ப்போம். சரிங்களா? சூரியன் வந்துருச்சாப்பா, விடிஞ்சிருச்சுப்பா, காலையில் 6 மணி ஆகி போச்சாப்பா, சூரியன் மறையுதாப்பா அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ சூரியனோட உதிக்கக்கூடிய திசை கிழக்கு. ஸோ 82 டிகிரி கிழக்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இந்தியாவினுடைய திட்ட நேரம். இதுதான் உங்களுக்கு கேள்வி. சரியாங்க? ஸோ அப்போ இந்தியாவினுடைய திட்ட நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. 82.5 டிகிரி கிழக்கு தீர்க்கம். சரிங்களா? ஸோ இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஐஎஸ்டி. அதாவது அங்கே ஜிஎம்டின்னு சொன்னோமாங்க, இங்கே என்ன சொல்கிறோம், ஐஎஸ்டி. ஸோ சில வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎம்டியும் இருக்கும் ஐஎஸ்டியும் இருக்கும். ஐஎஸ்டி அப்படின்றது தான் இந்தியாவுடைய ஸ்டாண்டர்டு டைம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்த ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இங்கே தகவல் பேழை கொடுத்துருக்காங்க பாருங்களேன். என்ன சார் இங்கே தகவல் பேழை கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த 82 டிகிரி கிழக்கு தீர்க்கக்கோடு சொன்னீங்களா சார், இந்த திட்ட நேர கோடு எதன் வழியாக சார் போகுது? இது அடிக்கடி கேட்கக்கூடிய மிக 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 முக்கியமான கேள்விங்க. சரியாங்க? நான் சொல்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தாங்க சொல்கிறேன். பாருங்கள், சானியா மிர்சா அழகாக தான் இருக்கும், உத்து பார்த்தா திட்டி தீத்துருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். சரிங்களா? இங்கே ஷார்ட்கட்டுக்காக மட்டும்தான் சொல்கிறேன், வேறு எதுக்காகவும் இல்லை. சானியா மிர்சா அழகாக தான் இருக்கும், உத்து பார்த்தோம்னா திட்டி தீத்துருவாங்க அப்படின்னா சானியா மிர்சா. ஒரு மிர்சா அப்படின்றது என்னதுங்க, மிர்சாப்பூர். சரிங்களா? ஸோ எங்கே மிர்சாப்பூரில் தான் அது போகுது. அப்போ அழகாக தான் இருக்கும், அலகாபாத்தில் இருக்கக்கூடிய மிர்சாப்பூர். சரிங்களா? நம்ம உத்து பார்த்தா அப்போ உத்தரப்பிரதேச மாநிலம். சரிங்களா? ஷார்ட்கட்டு தாங்க உங்களுக்கு அந்த இடத்துல அப்படியே அந்த கொஸ்டினை படிக்கும்போது ஷார்ட்கட்டு தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ உத்து பார்த்தா அப்போ உத்தரப்பிரதேச மாநிலம். என்ன பண்ணுவாங்க, திட்டி தீத்துருவாங்க. அப்போ திட்ட நேரம். சரிங்களா? திட்டி அப்படின்னா திட்ட நேரம், தீர்த்துருவாங்க தீர்க்க ரேகை. சரியாங்க? எல்லாமே வந்துருச்சாங்க, அதாவது தீர்க்க கோடு எல்லாமே வந்துருச்சா, அவ்வளோதான். ஸோ அப்போ சிம்பிளாக ஒரே ஒரு ஷார்ட்கட்டு தான். என்னதுங்க, சானியா மிர்சா அழகாக தான் இருப்பாங்க, உத்து பார்த்தோம்னா திட்டி தீத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவினுடைய திட்ட நேரம் 82 டிகிரி கிழக்கு. ஸோ அப்போ இது எதன் வழியாக போகுது அப்படின்னா அலகாபாத்தில் இருக்கக்கூடிய என்னதுங்க, மிர்சாப்பூர். ஏன் இங்கே அலகாபாத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, டக்குன்னு அகமதாபாத்துன்னு அங்கே கூட்டுல வச்சுருப்பாங்க. நம்மளும் ஆமாம் அகமதாபாத்து தானே அப்படின்னு நம்ம நினப்போம். தவறு, அலகாபாத். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாங்க? அப்போ இந்த இது பாருங்கள், எந்த இடத்துல கரெக்டாக மிர்சாப்பூர்னு சொல்லிட்டோம், எங்கே இருந்து ஆரம்பித்து போகுதுன்னு பாருங்கள். மேற்க குஜராத்தில் இருக்கக்கூடிய கவுர்மேட்டா அப்படின்ற இடத்துக்கும், கிழக்க அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய
கிபித்து அப்படின்ற இடத்திற்கும் சமதூர இடைவெளியில் தான் இது போகுது. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கிறணும். கிழக்கு பக்கம் கவுரு, சரிங்களா, மேற்கு பக்கத்தில் குஜராத்தில் கவுரு, கிழக்கு பக்கத்தில் அருணாச்சலம் முத்து. ரஜினி படத்தை ஞாபகம் வச்சுக்கிறணும். கிழக்கு பக்கத்தில் அருணாச்சலம் முத்து, அப்போ அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிபித்து. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது பாருங்கள், ஃபைனலாக நமக்கு என்ன சொல்கிறாங்க, உலக நேர மண்டலத்தை பற்றி சொல்கிறாங்க. உலக அளவில் 24 நேர மண்டலங்கள் இருக்குங்க. கேள்விங்க. ஸோ உலக அளவில் எவ்வளவு நேர மண்டலங்கள் இருக்குது அப்படின்னா 24 நேர மண்டலங்கள் இருக்குங்க. அதே இது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு பார்த்தோம்னா சில நாட்டுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நேர மண்டலங்களும் இருக்குது. எடுத்துக்காட்டு ரஷ்யா நாட்டிற்கு 7 நேர மண்டலங்கள் இருக்குது. பார்த்துக்கோங்க, கேட்கலாம், நமக்கு கொஸ்டினாக கேட்கலாம். அப்போ ரஷ்யா நாட்டிற்கு எத்தனை நேர மண்டலங்கள் இருக்குது அப்படின்னா 7 நேர மண்டலங்கள் இருக்குது. உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 24 நேர மண்டலங்கள் இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ இவ்வளோ தான் என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு இந்த யூனிட்டில் கொடுத்துருக்காங்க. சரியாங்க. ஸோ உங்களுக்கு இந்த பகுதியில் நம்ம முழுமையாக என்ன பண்ணணும், தீர்க்க கோடுகளை பற்றி பார்த்தோம். தீர்க்க கோடுகள்னால் என்ன, அதுக்கப்புறம் கிழக்கு அரைக்கோளம்னா என்ன, மேற்கு அரைக்கோளம்னா என்ன, அடுத்து கிரீன்விச் தீர்க்க கோடுனா என்ன, தலைநேரம்னா என்ன, பன்னாட்டு தேதி கோடுனா என்ன, புவி வலைப்பின்னல்னா என்ன, ஸோ இதை பற்றி திட்ட நேரம்னா என்ன, இந்தியாவினுடைய திட்ட நேரம் என்னது, அதுக்கப்புறம் இந்த தீர்க்க ரேகை எதன் வழியாக போகுது, இதெல்லாம் நம்ம முழுமையாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி இதிலேருந்து உங்களுக்கு டெட்டில் கேள்வி கேட்பாங்க. 1 இல்லாட்டி 2 வினாக்கள் இதிலேருந்து இடம்பெறும். அழகாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதை ஆன்சர் பண்ணிடலாம். சரியாங்க. தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு என்றும் வெற்றி தமிழ் அகாடமி உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைமாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரியாங்க. அனைவருக்கும் மிக்க